நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது? அற்புதமானது. உலகத்திலேயே அப்படி யாரும் பிறந்திருக்க முடியாது, பிறக்கவும் இனி மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமாக இந்த உலகத்துக்கு வந்தார். கன்னி மரியாளுடைய வயிற்றில் தேவனுடைய அற்புதத்தினாலே அவர் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு? வந்தார். அவருடைய பிறப்பு ரொம்ப ஆச்சரியமானது, அதிசயமானது. ஏன்னா மரியாதை கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது நடக்கவே நடக்காது, இது எப்படி ஆகும்? தேவ தூதன் சொல்லுகிறான், நான் தேவ சமூகத்தில் நிற்கிற எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறது நான் ஒரு தேவ தூதன். என் பேர் கேப்ரியல். கர்த்தர் சொன்னதை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இப்போ இயேசுனுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமானது, அற்புதமானது. அதை நம்ம அதை தியானிக்கிறோம், அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறோம். எப்படி கொண்டாடுகிறோன்னு சொன்னால், சில தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த கொண்டாட்டத்தை என்ன பண்ணுறாங்க? ஆரம்பித்து விடுகிறார்கள். நாம் கூட அதை ரொம்ப சிறப்பாக்கணும் என்பதற்காக நவம்பர் மாதமே ஆரம்பிச்சிடுறோம். நவம்பர் மாதமே அழகாக பிளான் பண்ணி, அதுக்காக ஜெபம் பண்ணி, அதற்காக ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவனுடைய பிறப்பை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி எல்லாரும் போல அல்ல, வித்தியாசமாக கொண்டாடுறோம். நம்ம தெருக்களில் நின்று கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணுறோம்? இயேசு ஏன் வந்தார் என்கிற ரீசனை பிரசங்கம் பண்ணுறோம். அப்போ கிறிஸ்மஸை குறித்து ஒரு நல்ல மனசு நமக்கு இருக்கிறது. கிறிஸ்மஸ்னா நம்ம மனசில் அது ஒரு பெரிய, நமக்கு அதான் ஒரு பெரிய பண்டிகைன்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு உயிர் தெழுந்தார் என்பது அது ஒரே நாளில் புசுன்னு முடிஞ்சிருது. அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதிகமாக தியானிக்கிறதில்ல, அதை பற்றி நம்ம உணர்வதும் இல்லை. ஆனால் கிறிஸ்மஸை விட அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை எதுன்னு சொன்னால் இயேசு உயிர் தெழுந்த பண்டிகை தான். அதைத்தான் அவர் வலியுறுத்தி எழுதுறார். அதை படித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிறிஸ்மஸை விட அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்மளை ஆயத்தமாக்கிக்கணும். கிறிஸ்மஸ் அவர் சொல்றாரு, கிறிஸ்மஸ் ஒரு அற்புதம், ஆனால் இயேசு உயிர் தெழுந்தார் என்பது ஒரு மாபெரும் அற்புதம். அல்லேலூயா. அப்போ எதை நம்ம ரொம்ப அதிகமாக தியானிக்கணும்னு சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்பது ஒரு அற்புதமான செய்தி. ஆனால் மரித்த இயேசு அப்படி என்ன பண்ணல, அவர் போய்விடவில்லை. அதாவது நீங்கள் பரிசுத்த வேதாமத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னா, சுவிசேஷத்தில் 2 சுவிசேஷம், மத்தேயும் லூக்காவும் இயேசுனுடைய பிறப்பு குறித்து என்ன பண்ணுறாங்க? பேசுகிறார்கள். அதை அவர் கோட் பண்ணுறார். மத்தேயும் லூக்காவும் இயேசுனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வேல்யூ. அதுதான் இப்போ நம்ம வேல்யூ பண்ணும்பொழுது, கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இயேசு வந்தார், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் வந்தார் என்கிற ரீசனை நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஏன் வந்தார் தெரியாது. இயேசு பிறந்தார், அதனால நான் புது ட்ரெஸ் போட்டு நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக ஒரே பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறோம். ஆனால் உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அதிகமாக தியானிக்கிறது இல்லை. ஆனால் அதிகமாக கொண்டாட வேண்டிய விஷயம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்மஸை விட நம்ம அதிகமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய இதுக்கு நம்மளை ஆயத்தமாக்கிக்கணும். இன்னைக்கு இதுதான் செய்தி. எல்லாரும் கொண்டாடுவது போல அல்ல, வித்தியாசமாய் கொண்டாட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பாரம்பரியமா அல்ல, பரிசுத்தத்தோடும் ஒரு அற்புதமான நோக்கத்தோடும் நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷங்கள்ல இயேசுனுடைய பிறப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடிதங்களை எடுத்துக்கொள்வீங்கன்னா, கடிதங்கள்ல அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை பாரம்பரியமா பல வருஷமா கேட்டிருக்கிறோம். இதை கேட்காத நாளே கிடையாது. வருஷம் கேட்போம். மகதலேனா மரியாள் ஓடினாங்க கல்லறைக்கு. அங்க போன உடனே கல்லறை என்ன பண்ணிருந்தது? திறந்திருந்தது. அவங்க உடனே தயங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க. யாரோ அவருடைய உடம்பை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. அப்போ தேவதூதன் ஒருத்தன் தோன்றி, நீங்க உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்துல தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை,
அவர் தாம் சொன்னபடி என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தி அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க. இது செகண்ட் டைம் நடக்குது. இந்த செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். எல்லாம் சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை. நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திங்க. இந்த கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளில் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஏறக்குறைய பரிசுத்த வேதாகமத்தில் 40 முறை இயேசுவினுடைய உயிர் தெழுதலை பற்றி அற்புதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர் தெழுதலில் நிறைய விஷயம் நடந்திருக்குது. நான் எதை பிரசங்கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைவான நேரம். நம்ம ரொம்ப அதிகமாக போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோர்ந்தே போயிடுவீங்க. அதனால் இது சீரியலாக தான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஐ ட்ரை டு ஃபிக்ஸ் இட். நான் என்ன பண்ண போகிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிறப்பாக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதை நான் முயற்சி பண்ண போகிறேன். ஏன்னா எதையுமே நான் இதில் மிஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா அவ்வளவு உண்மைகள் இதில் என்ன பண்ணி இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், அதிசயிக்கக்கூடிய விஷயம், உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னா உலகத்தில் எந்த மதத்துக்கும் கிடையாது. இது உலகத்தில் எத்தனையோ ரிலிஜன் இருக்கு, உலகத்தில் எத்தனையோ பண்டிகைகள் இருக்கிறது. எந்த ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே சொல்ல முடியாத அல்லது இதுவரை நடந்திராத ஒரு மாபெரும் ஒரு மிரக்கல், ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கும் என்று சொன்னால் அது என்னன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள், 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. நீங்கெல்லாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? நவம்பர் மாசமே உங்க வீடுகளில் குடில் வைப்பீங்க, ஸ்டார் கட்டுவீங்க. இல்ல என்ன பண்ணுவோம்? குடில் வைப்போம், ஸ்டார் கட்டுவோம். அப்புறம் கிறிஸ்மஸுக்கு என்ன பண்ணுவோம்? வீடுகள் தோறும் போய் பாடுவோம் கிறிஸ்து பிறந்தார்னு. அதே போல உயிர்த்தெழுதலுக்கும் பண்ணணும். உயிர்த்தெழுதலை நம்ம என்ன பண்ணணும்? சீரும் சிறப்புமாய் கொண்டாட வேண்டும். அதே மாதிரி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? பாரம்பரியங்களை மாற்றணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாரம்பரியத்தை மாற்றுங்க. அதே பண்ணின்னு இருக்காதீங்க, இதை கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக செய்யுங்க. நாம பாரம்பரியர்கள் அல்ல, நாம பரிசுத்தவான்கள். அப்ப என்ன பண்ணோம்? நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொருவரும் உங்க வீட்டு வாசல்ல ஒரு குடில் வைங்க. என்ன தெரியுமா? எம்டி டூம், காலியா இருக்கிற ஒரு கல்லறையை வைங்க. எப்போ வச்சிடணும்? 40 நாளுக்கு முன்னாடியே வச்சிடணும். நீங்க மோகத்தை சுவாகமா வச்சுக்கின்னு நான் பூ வைக்க மாட்டேன், நான் வெஜிடபிள் மட்டும் சாப்பிடுவேன். யாருக்கு வேணும் இது? 40 நாளுக்கு முன்னாடியே வீடுகள் தோறும் என்ன பண்ணுங்க, உயிர்த்தெழுந்த படமாவது ஒரு 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 கல்லறையை வரைங்க. ஒரு கல்லறையை வரைஞ்சி வீடுகளில் வைங்க. சொல்லப்பட வேண்டிய விஷயம், இயேசு மனிதனா வந்ததை விட அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி தான் சொல்லப்படக்கூடிய விஷயம். நல்லா கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவினுடைய பிறந்த அந்த மாட்டுக்கோட்டை இருக்குதோ இல்லையோ, ஆனா அவர் மரித்து உயிர் தெழுந்த கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அப்ப பாருங்க, அது இன்னைக்கு சாட்சியா இருக்குது. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது கொடுக்கணும்னு சொன்னா, கிறிஸ்மஸுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஏன்னா அது அவர் வந்தார், அற்புதமா வந்தார், பிறந்தார், ஓகே. ஆனா சொல்லப்பட வேண்டிய விஷயம் உலகத்துக்கு என்ன? அவர் பிறந்தார் என்பதை விட அவர் இறந்தோரிடத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற செய்தி என்ன பண்ண வேண்டும்? எல்லோருக்கும் சொல்லப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை எடுத்துங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் மரணத்தோடு முடிஞ்சிடும். உண்மையா இல்லையா? எப்படிப்பட்ட பெரிய ஆளா கூட இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவன் பிறந்தான், வாழ்ந்தான், செத்தான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. உலகத்தில் யாரா இருந்தாலும் ஒரே ஒருவருடைய வாழ்க்கை மாத்திரம், அவர் பிறந்தார், அவர் வாழ்ந்தார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். மரித்தவர் அப்படியே போய்விடவில்லை, அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சோகத்தில் போய் முடியும், செத்துட்டாருன்னு. ஆனால் நம்ம கொண்டாடக்கூடிய விஷயத்தில் ஒரு பண்டிகையை ஆக்கிட்டு போயிட்டார் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவை. ஆண்டவர் உண்மையாக நம்ம கொண்டாட வேண்டிய ரியல் ஃபெஸ்டிவல் எதுங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆரம்ப கால திருச்சபையினுடைய வாழ்த்து எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே போதிச்சிருக்கிறேன், நிறைய விஷயம் போதிச்சிருக்கிறேன். எப்படி ரெண்டு நார்த்திகர்கள், ஒருத்தன் அட்வொகேட்டு, ஒருத்தன் சயின்டிஸ்ட். இந்த இயேசுன்றவரை இவங்க சும்மா சொல்லின்னு இருக்கிறாங்க. அவர் வாழ்வும் இல்லை, அவர் சாவும் இல்லை, அவர் உயிர்த்தெழுவும் இல்லை. நான் நிரூபிக்கிறேன். ரெண்டு பேர் போனானுங்க. இது உண்மை, நான் சொல்றது கட்டுக்கதை கிடையாது, கதை சொல்லலை. ஒருத்தன் சயின்டிஸ்ட், ஒருத்தன் அட்வொகேட். ஒருத்தன் சொன்னா இயேசு உயிரே அவர் வாழவே இல்லை, நான் போய் அதை ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கிறேன்னு போயிட்டான். ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறானுங்க. நான் போயிட்டு அவர் வாழ்ந்த எல்லா காரியத்தையும் ஆராய்ச்சி பண்றேன், எல்லா சரித்திரத்தையும் பார்க்குறேன். ஒருத்தன் சொன்னா அவர் சாவும் இல்லை, உயிர்த்தெழு, நான் போய் அதை கண்டுபிடிச்சி வரேன்னு சொல்லி போனான். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க, பெரிய எல்லாம் பண்ணிட்டு முடிவில் ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. ஒருத்தன் எழுதி கொண்டு வந்தான், இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்கிற புத்தகத்தை எழுதி கொண்டு வந்தான். ஒருத்தன் எழுதி கொண்டு வந்தான், இயேசு கிறிஸ்து உண்மையான இரட்சகர், அவர்தான் உயிருள்ள தேவன் என்பதை எழுதி கொண்டு வந்தான். ரெண்டு நார்த்திகருடைய வாழ்க்கையை மாற்றினார் ஆண்டவர். இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம விசுவாசிக்கிற ஒரு கடவுள், நாம ஆராதிக்கிற ஒரு தேவன் ஏதோ வாழ்ந்தார் செத்தார் என்கிற ஒரு தேவனை அல்லங்க. வாழ்ந்தார், மரித்தார், மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு எழுந்தவரை நான் தொழுது கொள்ளுகிறேன். ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் ஒரு சந்திக்கும் பொழுது நம்ம எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், அவங்க ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம்ல. ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் அவங்க முதல் ஒருத்தரை சந்திக்கும் போது எப்படி வாழ்த்தி கொண்டார்கள் என்று சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இதுதான் சொல்லுவாங்க. எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறமா அது மாறுச்சு. மாரநாதா, அவர் வருகிறார்னு வாழ்த்தினாங்க. மாரநாதா, இயேசு வருகிறார். அதுக்கு இடையில அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இயேசு வருகிறார். யாருன்னா பார்த்தா வாழ்த்து எப்படி வாழ்த்துவாங்க? முதல்ல எப்படி வாழ்த்தினாங்க? இயேசு மெய் உயிர்த்தெழுந்தார். எதில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். சொல்லி பார்க்கலாமா? நம்ம பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார். எதில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். கையத்தட்டு, கையத்தட்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு. நான் சொல்றேன், இப்போ நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஒரே அடியா. உங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்ல போறேன். இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த நாளில் நீங்க என்ன சொல்லணும்? ஒரு மெய்யாவே உயிர்த்தெழுந்தாருன்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லணும். நம்ம எல்லா ஜன்னலும் அடைச்சிருக்கிறோம், ஆனால் நம்ம போடுற கூக்குரல் இந்த இடத்துல இருந்து தாண்டி அநேகருக்கு போய் ரீச் ஆகணும். நான் உங்களை வாழ்த்த போறேன். இப்போ ஆதி கால திருச்சபை வாழ்த்தியது போல, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். கரலை தட்டி அவரை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறம் இடையில ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு மாத்தினாங்க. என்ன மாத்தினாங்கன்னா, மாரநாதா, அவர் வரப்போறாரு. உயிர்த்தெழுந்தார், ஓகே. உயிர்த்தெழுந்தவர் அப்படியே போயிடலங்க, அவர் திரும்பவும் வரப்போகிறார். உடனே எதிர்க்கிறவங்க சொல்லுவாங்க, மெய்யாகவே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்போ என்னாச்சுன்னா, காலப்போக்கில் அப்படியே கழுத தேஞ்சு கட்டருமான மாதிரி தோத்துறோம். அதை கூட ஆத்திரமா பண்ணுகிறாங்க. தோத்துறோம். நம்மெல்லாம் இப்போ மாற்றிக்கணும். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்னா, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வரப்போறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த தேவன் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். எனக்காக பிதாவுடைய வலதுபரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து நல்லோரையும் தீயோரையும் நியாயத்திற்கும்படி அவர் திரும்பவும் வரப்போகிறார். கையை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. அவர் வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துறார். அவர் வந்தார், வாழ்ந்தார், அற்புதங்கள் பல செய்தார், மகத்துவமான காரியம் செய்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இது தேவனுடைய திட்டம். இவ்விதமாய் தேவன் தன்னுடைய திட்டத்தை அக்கிரமக்காரர்களுடைய கையினால நிறைவேற்றினார். அது போனவா வெள்ளிக்கிழமை பார்த்தோம், நிறைவேற்றினார். இப்படி நிறைவேற்றின தேவன், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த விட்ட பிறகு போறார்.
எல்லார் கண்களுக்கு முன்பாக அவர் வானத்துக்கு எழுந்தருளி போயிட்டாரு. போன உடனே எல்லாரும் போய் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்கன்னா, வந்தாரு, செத்தாரு, சொன்னபடி தான் வந்தாரு, சொன்னபடி தான் வாழ்ந்தாரு, சொன்னபடி காரியங்களை செய்தாரு, நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. நான் மீன் பிடிக்க போறேன்ட்டான் பேதுரு. விட்டுருவார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம இதோட முடிஞ்சிடும் பாருங்க. இப்போ நான் அடுத்த வாரம்லாம் பழைய குருடி கதவை தரடி தோலை உரிச்சிருவார் ஆண்டவர். இந்த சத்தியமே அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு அதான் சொல்றேன். ஏதோ இதோட இந்த உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்துட்டு போறவங்க இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை நம்முடைய இருதயத்தில் வைத்து அநேகருக்கு இந்த செய்தி என்ன பண்ணணும், போய் சொல்லணும். இன்னைக்கு நம்ம அதுதான் ஒரு தீர்மானம். கர்த்தருடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம், அவருடைய நெருக்கமான காலங்களில் இருக்கிறோம். செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை நம்ம எடுத்துக்கொண்டு போனோம். ஸோ இவங்க போயிட்டாங்க. ஆண்டவர் வந்து பேசுறாரு பேதுருகிட்ட. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சில நூற்றாண்டு, ஒரு 100 ஆண்டு போயிடுச்சு. ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு போயிடுச்சு. யோவான் அப்போஸ்தலன் பத்மு தீவில இயேசுவை பற்றி சாட்சி சொன்னது நிமித்தம், ஊழியம் செய்தது நிமித்தம் பத்மு தீவில அவரை சிறை கைதியாக நாடு கடத்தி விட்டார்கள். தீவில இருக்கிறார். கொடிய தேள்களும் பாம்புகளும் விச ஜந்துக்களும் இருக்கிற ஒரு இடத்துல. ஏன்னா அவர் வந்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவரை எண்ணெய் கோப்பரையில் போட்டாங்களாம், கொதிக்கிற எண்ணெய் கோப்பையில். அவர் கூட அப்போட சாவலையா அவர். இவர் யார்? இவர் இயேசுக்கு அன்பா இருந்த ஒரு சீடன். அப்போ கூட சாவல. அதனால இவரை வந்து விச ஜந்துகள் உள்ள ஒரு இடத்துல கடத்திட்டாங்க. அங்க இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த நாள் இந்த நாள் வந்தது. நம்மளும் இருக்கிறோம். எதுக்கு? இப்ப நம்ம போய் என்ன பண்ண போறோம், நல்லா நிமிர கட்டிட்டு தூங்க போறோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மூடே மாறிடும், வேற மாதிரி ஆயிடுவோம். ஆனா யோவான் கர்த்தருடைய நாளில் என்ன பண்ணாரா, ஆவிக்குள்ளானார் என்று சொல்லப்படுகிறது. இன் ஸ்பிரிட் அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாய் மாறுகிறார். நான் கர்த்தருடைய நாளில் பத்மு என்னும் தீவில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி நிமித்தம் சிறைப்பட்டவர்கள் அண்டையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இந்த நாளில் அப்படியே நினைவு கூர்றாரு. உயிர் தெழுந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாரு. போனவரை நினைச்சு அப்படியே அவரை நினைச்சு இன்னைக்கு நம்ம எதை நினைக்கிறோம், மீன் வாங்கலாமா, கறி வாங்கலாமா, முன்னா வாங்கலாம், என்ன பண்ணலாம், இப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அவர் அந்த மைண்ட்ல ஆயிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர் தெழுந்த ஆண்டவரை தியானிக்கிற நாள் இது. ஹல்லேலூயா. அப்படியே தியானிக்கிறாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாடியை விட்டு வெளியே போயிட்டார். ஸ்பிரிட்ல ஆயிட்டார், ஆவிக்குள்ள மாறிட்டார். போயிட்டா அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 1:18. அதுக்கு முன்னாடியே வாசிக்கிறோம், அப்பொழுது நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய கண்கள் பட்சிக்கிற அக்கினிமயமான கண்களை போன்றிருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய கால்கள் உலகளத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல பிரகாசமான பாதமாயிருந்தது. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அப்போ அவர் பேசுறாரு. எப்படி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்குதா, நான் தான் கன்னி வயிற்றில பிறந்த இயேசுன்னு சொல்லலங்க. அவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I am he who lives and was dead, and behold I alive forevermore. இதோ நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மரித்த கிறிஸ்து அல்ல, மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் தாங்க நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய ஹார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. வாட் இஸ் தி ஹார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி? கிறிஸ்தவம் இன்றைக்கும் உலகம் முழுதும் பெரிய கலக்குதுன்னு சொன்னா அதனுடைய காரணம் என்ன? இயேசு செத்து அப்படியே போயிடலங்க, அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு செத்த மார்க்கம் அல்ல. Christianity is not a dead religion.
Christianity is a live religion. கிறிஸ்தவம் என்பது உயிரோடு கூட எழுந்திருக்கிற உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகின்ற ஒரு மார்க்கம். அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம மைண்ட் முழுவதும் இந்த சத்தியம் நமக்குள்ள நிறைஞ்சிருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப அழகா சபைக்கு சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 14ஆம் வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் விசுவாசமும் விருதா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை, கிறிஸ்துவத்தினுடைய அஸ்திபாரம், கிறிஸ்துவத்தினுடைய அந்த உறுதி எங்க இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு சரியான அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன். உயிர்த்தெழுதலை ஒரு மனுஷன் தியானிக்கல, உயிர்த்தெழுதலை பத்தி ஒரு மனிதனுக்கு சரியான கண்ணோட்டம் இல்லைன்னா அவன் யார் என்று சொன்னால் அவன் தான் டெட் கிறிஸ்டியன், அவன் செத்த கிறிஸ்தவன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ செத்த கிறிஸ்தவனா இல்ல உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவனா? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலை பத்தி நீ பேசல, உயிர்த்தெழுதலை பத்தி நீ தியானிக்கலனா you have become a weak Christian. நீ யாரா மாறிடுவே? ஒரு பலவீனமான கிறிஸ்தவனா மாறிடுவே. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு உற்சாகமோ ஊக்கமோ ஒரு மனிதனுக்கு இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தியானிப்பதும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பகிர்ந்து கொள்வதும், உயிர்த்தெழுதலை பத்தி பேசினாங்க. சுவிசேஷம் சொல்றது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, there is a dead gospel and the alive gospel. சுவிசேஷத்துக்கு வலு சேர்க்கின்ற ஒன்று இருக்குதுங்க. சுவிசேஷத்தை வல்லமை உள்ளதாய் மாற்றுகிறது ஒன்று இருக்கிறது. அதான் ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்றார், சுவிசேஷன்றது எல்லாருக்குமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோட்டீஸ்வரனுக்கும் சுவிசேஷம் செல்லும். காங்கோ என்கிற ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகளுக்கும் சுவிசேஷம் செல்லும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷம் எல்லாருக்கும் உரியது. இப்போ நம்ம இன்னைக்கு சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? இயேசு வயிற்று வலியை சுகமாக்குவார். ஆக்குவாரா? ஆக்குவார். ஆனா சுவிசேஷம் அது கிடையாது. இட் இஸ் நாட் a gospel. இயேசு உன்னை பணக்காரன் ஆக்குவார் சுவிசேஷமா? அது நீங்க போய் சொல்லி பாருங்க. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய காங்கோல காட்டுல நடுவுல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியுமா? இல்ல நியூயார்க் சிட்டில இருக்கிற கோட்டீஸ்வரனுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல, நான் ஏற்கனவே பெரிய பணக்காரங்க, எனக்கு எங்க சொல்றீங்கன்னு. ஐ எம் ரிச் மேன், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு இயேசு தேவையில்லை. ஏன்னா இயேசு பணக்காராக்குவார்ன்ற, நான் பணக்காரனாவே இருக்கிறேன்னுமா. நீங்க போயிட்டு அம்பானி கிட்ட சொல்ல முடியுமா? இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெரிய பணக்காரனா உனக்கு பணம் கொடுப்பாரு. இதுதான் தவறான காஸ்பல். ஒருபோதும் தவறான சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் உதவி செய்வார், நல்லா புரிஞ்சுங்க. உன்னை இம்ப்ரூவ் பண்ணுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அது வேற. அதுக்கு நீ சில பாட்டு பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் உனக்கு பெரிய உன்னை கோட்டீஸ்வரன் ஆக்கி என்ன பிரயோஜனம்? சுவிசேஷம் அது அல்ல. சுவிசேஷம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லணும். இத சொல்லாத சுவிசேஷம் செத்த சுவிசேஷம். இது மூலம் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அதனாலதான் பவுலும் சரி பேதுரும் சரி எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணா அவங்க பிரசங்கத்தை கவனிங்க. பாத்துக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி வந்த பிறகு பலன் அடைந்து பெந்தெகோஸ்தே நாள்ல பேதுரு எழுந்து என்ன பிரசங்கம் பண்ணா? நல்லா புரிஞ்சுங்க. இஸ்ரவேலரே, யூதா கோத்திரத்தாரே, உங்க எல்லாருக்கும் தலைவலி வயிற்று வலி, எல்லாருக்கும் வியாதி இருக்குதா? எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லல. எல்லாரும் பிச்சைக்காரனா இருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் பணக்காரனா ஆக்குவான்னு சொல்ல. என்ன சொன்னா? நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார். அவரே பாவத்தின் பரிகாரி. உனக்கு ஒரு குமாரனை நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் ஏழ்மை நிலையை மாற்றி அவளை பணக்காரன் ஆக்குவார். அது இல்ல சுவிசேஷம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சில பேருக்கு ரிச் கொடுப்பார், பணம் கொடுப்பார். அதை கூட கொடுத்துட்டு எப்படி சொல்லுவார்னா, நான் சொல்ற மாதிரி யூஸ் பண்ணுன்னு சொல்லுவார். உன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணாதுன்னுவார். என்ன அற்புதமான தேவன் அவர். Jesus has not came to make rich people, he came to save people from sin. பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்க வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு எல்லா ஜனங்களுடைய நிலைமை பொருளாசையில் போனதுனால, இந்த பொருள் மேலேயே கவனம் இருக்கிறதுனால அதை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. பணம் பணம் பணம்னு பேசுறாங்க. பணம் நீ பணமானா உன் பின்னாடி வராது. பணம் உன்னை மரண பயத்திலிருந்து மீட்காது. ஏன்னா நிறைய பணம் வச்சிருக்கலாம், எப்ப செத்துருவணும்னு பயந்து கிடக்கிறான். மரண பயத்திலிருந்து ஒருவனை மீட்கக்கூடிய சக்தி இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அவரை நீ விசுவாசித்தால் நீயும் மரணத்தை ஜெயிப்ப. சொல்லி பாருங்க. உலகத்தில் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இயேசு உன்னை பணக்காரன் ஆக்குவார்ன்றது இல்லைங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் தேவை, அது தேவையான நேரத்தில் பரலோகத்திலிருந்து வரும். நீ கவலைப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு வேண்டிய பணம் பொருள் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. அதுலயும் லிமிட் வச்சுக்கிறாரு, வேண்டியதை கொடுப்பாரு. சாபமா இருக்கிறவனுக்கு தான் நிறைய கொடுத்துருவாரு. அவன் அதை நினைச்சே பயந்துன்னு வாழ்ந்து நிற்பான். ஐயோ இன்னைக்கு போயிடுவணும், நாளைக்கு போயிடுவணும், இதெல்லாம் விட்டு போயிடுவணும். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் பணக்காரன ஆசீர்வதிப்பாருன்னா அவங்க அது மேல நம்பிக்கை வச்சு வாழ மாட்டாங்க, அதை அவர் மகிமைக்காக பயன்படுத்துவாங்க. அது வேறு. சுவிசேஷம் உன் ஆண்டவர் சுகமாக்குவாரு. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, சுகமாக்குவார் இயேசு, சுகமாக்காதவர் கிடையாது. என்ன கூட சுகமாக்கி இன்னைக்கு நிக்க வச்சிருக்காரு. ஆனா சுவிசேஷத்தினுடைய சாரம் உடம்புல இருந்து சுகமாவது இல்லைங்க, பணம் படைத்தவனா மாறுவது இல்லைங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பணக்காரன் ஆகணுமா பாவத்திலிருந்து விடுதலை பெறணுமா? நிறைய பேருக்கு எனக்கு பணம் வேணும், ஏன் இன்னும் கூட பாவத்தை செய்து இன்னும் செய்து இன்னும் நரகத்துக்கு போறேன். பணம் அவசியம். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா அதை நம்பிடாத, அதை கொடுத்தவர் மீது நம்பிக்கவே, அதை கொடுத்தவருக்காக பயன்படுத்து. ஆமென் சொல்லுங்க. உன் பேருக்கும் உன் பந்தாவுக்கும் உன் புகழ பாடுவதற்கும் அதையே பெருசா நினைச்சுக்கிறதுக்கும் அது மேலேயே கவனம் இருக்கிறதுக்கு இல்லைங்க, கொடுத்தவர் மீது கவனம் வைப்பதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணு, பணத்தை சேர்க்க முயற்சி பண்ணாத. நீ பரிசுத்தமா வாழ்ந்தா அன்றன்றுள்ள தேவைகளை தேவன் உனக்கு அற்புதமாய் சந்திப்பார். இந்த சத்தியத்துக்கு வாங்க, இதான் உண்மையான சத்தியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு உயிர் தெழுந்திருக்கவில்லை என்றால் கிறிஸ்தவமே செத்து போன மதமா இருக்கும். ஏன்னா உங்க விசுவாசம் விருதான்ட்டார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க 14 வசனத்துல, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்க, நான் பேசுறதே வேஸ்ட்டுங்க, நான் மூடி வச்சுட்டு போயிடணும். ஏன் செத்து போனவரை பத்தி நான் ஏன் பேசணும்? இன்னைக்கு தெம்பா பேசுறேன், உச்சாமா பேசுறேன்னா ஏன் இயேசு சிலுவையில மரித்து அப்படியே போனவர் இல்லைங்க, அவரை அடக்கம் செய்தார்கள், அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். கரங்களை தட்டுங்க. சிலதெல்லாம் இன்னும் கூட தூங்கு மூஞ்சாகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிர் தெழுந்தார் என்ற செய்தி உன்னை விழிப்படைய பண்ணணும். அப்படியே இருக்குது தெரியும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். கொஞ்சம் வேக்கப் யூ கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, விழித்தெழும்புங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோகை பிடித்த கிறிஸ்தவனா இருக்காத, செத்து போன கிறிஸ்தவனா இருக்காத, அப்படியே மந்தமான கிறிஸ்தவனா இருக்காத, வீக் கிறிஸ்தவனா இருக்காத, ஒரு இன்ஸ்பைரிங் கிறிஸ்தவனா மாறு. ஒரு ஊக்கம் உள்ள, ஒரு உற்சாகம் உள்ள, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிற ஒரு கிறிஸ்தவனா என்ன பண்ணு, மாறு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உயிர் தெழுதல், இயேசு உயிர் தெழலனா கிறிஸ்தவம் உலகத்தில் இருக்கிற எல்லா மதம் மாதிரி இது ஒரு மதம் ஆயிட்டு இருக்கும். ஆனா கிறிஸ்தவம் மதம் இல்லைங்க, கிறிஸ்தவ மார்க்கம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் எப்படிப்பட்டதுங்க? மார்க்கம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியத்தை உடைக்கணும், பாரம்பரியத்தை மாற்றணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாரம்பரியத்தை உடைக்கணும், பாரம்பரியத்தை மாற்றணும். ஏன்னா நிறைய பைபிள் இல்லாதலாம் செய்துனுங்கிறாங்க, பைபிளே கிடையாது. என்னைக்காவது இயேசு சாவறதுக்கு முன்னாடி நான் சிலுவைக்கு போறேன் அதனால 40 நாள் விரதம் இருக்கிறது இருந்தாரா? ஆனா நான் சொல்லுவேன், நீங்க அப்படி கூட யாருன்னா இருக்கிறதா இருந்தா இருங்க, உடம்பு குறையும். ஆனா அதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. சொல்ல போனா நம்ம அது மாதிரி இருக்கணும் போலுக்குது. நான் வெள்ளிக்கிழமை கூட சொன்ன பாரு, உங்களெல்லாம் அப்படி போடணும். உங்களுக்கு நிறைய சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி நல்லா சாப்பிட்டு கொழுத்து
வேற மாதிரி ஆயிடுறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, பாரம்பரியங்களை உடைக்கணும். இயேசு நான் சிலுவைக்கு போக போறாங்க, எல்லாரையும் கூட திகில் அடையுங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு, திகில் அடைந்தார், மூளை கலங்கிடுச்சு இயேசுவுக்கு. அவர் திகில் அடைஞ்சார் தான், ஆனா தைரியமா இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. போல்டா சந்திச்சார். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. நான் கிடையாதுன்னு சொல்ல, தோ இவன் தான் சொல்ல, நான் தான். போல்டு பர்சன் ஜீசஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். பாரம்பரியம் இல்ல. இயேசு சீசர்லாம் பார்த்து, நான் இன்னும் 40 நாள்ல செத்துற போறேன், என்ன சிலுவையில் அறைய போறாங்க, ஏன் கூட நீங்களாம் என்ன பண்ணுங்க, தவசு காலம், லென்ட் டேஸ், 40 நாள் என்ன பண்ணுங்க, கறியே சாப்பிடாதீங்க, காய்கறியா சாப்பிடுங்கன்னா நம்ம ஆளுங்கன்னா விட்டுருவானா? பின்னி பெடல் எடுத்திருப்பான் சொல்ற மாதிரி இல்ல. அவர் அது மாதிரி சொல்லல. ஆனா ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல 40 நாள் உபவாசம் இருந்தார். இயேசு 40 நாள் எப்போ உபவாசம் இருந்தாரு? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இல்லைங்க. ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் தேவனுடைய சமூகத்தில் போய் பிதாவோடு கூட எல்லா கிருபைகளையும், ஏன்னா எல்லாத்தையும் எம்டி பண்ணி வந்திருக்கிறார், நம்மள மாதிரி சாதாரண மனிதனா வந்திருக்கிறார், நமக்கு ஒரு பாடமா. இப்ப அவர் 40 நாள் அங்க போய் என்ன பண்றாரு? இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, செத்து போன கிறிஸ்துவனா மாறிட்டான். இதே தான் ஃபாலோ பண்ணுகிறான். 40 நாள் நான் விரதம் இருக்கிறேன், அவனும் விரதங்கிறான், இவனும் விரதம் இருக்கிறான். கேட்டாக்க இவர் என்ன சொல்றான்? இது என்ன ஆகுதுன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவம் என்கிற ஒரு அந்த மார்க்கத்தை மதமாய் மாத்துகிறது. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் இல்லாத, சத்தியத்துக்கு ஒவ்வாத இந்த பாரம்பரியங்களை, பூர்வீகமாக கொண்டாடுகிற இந்த பாரம்பரியங்களை நாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு 40 நாள் என்ன பண்ணாரு? தேவ சமூகத்தில் போய் பிதாவோடு கூட உறவாடுகிறார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? அவர் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் போயிட்டு என்ன பண்றாரு? அவர் இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாரம்பரியங்கள் திருச்சபையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவங்களை பத்தி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இப்படிப்பட்டவங்களை பத்தி கண்டிக்கிறார் ஆண்டவர். உங்க பாரம்பரியத்தினால நீங்க என்ன பண்றீங்க? சத்தியத்தை அவமாக்குகிறீர்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மத்தேயு. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க இதை தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த 40 நாள் விரதம் இருக்கிறது என்னென்னமோ பாரம்பரியம் உள்ள வந்துருச்சுங்க. என்ன செய்யணும் ஒரு கிறிஸ்தவன்? ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேதபூர்வமான உண்மைகள் என்ன, அதெல்லாம் விட்டுறாங்க. இவங்களும் குருடராகிறாங்க. குருடர்களுக்கு போய் இவங்க என்ன பண்றாங்க? வழிகாட்டுறாங்க. அதுதான் ஆண்டவர் கண்டிக்கிறார். குருடனுக்கு குருட வழிகாட்டினா 2 பேரும் பள்ளத்துல விழுவார்கள் அல்லவா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரம் எடுங்க, அங்கேயும் ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். 16ஆம் வசனம். 23ஆம் அதிகாரம் மத்தேயு 23. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ, எவராகிலும் தேவாலயத்தின் பேரில் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் மதிகேடரே. ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களை பார்த்து என்ன சொல்றார்? மதிகேடரே, குருடரே. எது முக்கியம் கேட்கிறார்? நீ 40 நாள் கறி சாப்பிடாம இருந்தான்னா, இல்ல நீ கறி சாப்பிட்டா எனக்கு என்ன, இதுவா முக்கியம்? முகத்தை அப்படியே வாட பண்ணிக்கின்னு இருக்கிறது, இயேசு செத்து அப்படியே போயிட்ட மாதிரி. எது முக்கியம்? குருடருக்கு வழிகாட்டிகளே. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எதை நம்ம முக்கியப்படுத்தணும், எதை நம்ம கடைபிடிக்கணும், அதை விட்டுட்டாங்க. எதெல்லாம் கடைபிடிக்க கூடாதோ அதெல்லாம் சபைக்குள்ள வந்து சபையை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு மதமாய் மாற்றுகிறது ஒழிய ஒரு ஆவிக்குரிய எழுச்சி மிக்க ஒரு சபையாக அதை மாற்றுவதில்லை.
ஆவிக்குரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு சபையா நம்ம மாறணும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு நல்ல ஒரு தெளிவான அறிவு இருக்கணும். இன்னைக்கு பொதுவாக என்ன சொல்றாங்க, ஈஸ்டர் ஈஸ்டர்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பல கருத்துக்கள் இருக்கிறதா அவர் சொல்றார். அவர் ஒவ்வொன்றும் சொல்றாரு. ஈஸ்டர் அப்படின்னு சொன்னா அது பைபிளில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். பைபிள்லே ஒரே ஒரு இடத்துல தான் ஈஸ்டர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில், தமிழில் வரல. பஸ்கா பண்டிகை அப்படின்னு தமிழில் வருகிறது. ஆங்கிலத்தில் ஈஸ்டர்னு ஒரே ஒரு இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைங்கிறது ஈஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது சொல்கிறாங்க, அது ஒரு சூரியன் கிழக்கிலிருந்து என்ன பண்ணுது, உதிக்கிறதுல ஈஸ்ட் ரைசிங் சூரியன். அதுபோல இயேசு மரணத்திலிருந்து என்ன பண்ணாராம், உயிரோடு எழுந்தார். அதனால அதுக்கு ஈஸ்டர்னு பேர் வந்ததுன்றாங்க. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கேக் என்ன பண்ணாங்கன்னா முட்டை மாதிரி கேக்கை செய்து ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டர் எக்குன்னு கொடுக்குறாங்க. அது ஏன்னா எப்படி ஒரு முட்டை ஓட்டை விட்டு ஒரு பறவை வெளியே போய் அது உயிர் வாழ்கிறதோ அது போல கல்லறையை விட்டு இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்காக அப்படி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. பல கருத்துக்கள். ஆனா இதுவரைக்கும் நமக்கு ஈஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிற மொழி அதனுடைய கருத்து நமக்கு என்ன பண்ணல, தெரியல. ஆனா ஈஸ்டர் என்று சொல்லும் போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தை 4ஆம் வசனத்தில் அங்க பாஸ்ஓவர், அதாவது பஸ்கா பண்டிகைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஈஸ்டர் என்று ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் பைபிளில் படிச்சீங்கன்னா ஈஸ்டர் என்ற வார்த்தை அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், அவர் வந்தார் என்ற ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம்ல. ஸோ கிறிஸ்மஸ் பண்டிகை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர் முதல்ல இந்த பூமிக்கு திரும்பி வந்தார்னு சொல்லுது. அவர் இந்த உலகத்துக்கு மனிதனா திரும்பி வந்தார், மனிதனாய் வந்தார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆனா கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னு சொல்லும் போது அது எதை மீன் பண்ண தெரியுமா, உயிர் தெழுந்த இயேசு அப்படியே போயிடல, அவர் திரும்பவும் வரப்போகிறார் என்கிற செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க. இயேசு உயிர் தெழுந்தாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிர் தெழுந்தார். ஆஹா, எதிர இருக்கிறான்னு சொல்லுங்க, மெய்யாகவே அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இப்ப இயேசு உயிர் தெழுந்துட்டார். அங்க என்ன பண்றாரு, அந்த மலை, என்ன மலை அது, கலிலேயா மலையா, அங்க ஆண்டவர் உயிர் தெழுந்த எல்லாருக்கும் தரிசனமாகிறார். ஒரே நேரத்தில் ஏறக்குறைய 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு தரிசனமானாராம். முதல்ல யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாள், பிறகு பேதுரு. எல்லாரையும் சொல்றார். நீங்க அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றாரு, இவங்களுக்கு தரிசனமானார் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு தரிசனமானார். இப்ப இயேசு உயிர் தெழுந்து டக்குன்னு என்ன பண்ணல, அப்படியே பரலோகத்துக்கு போயிடலங்க. இந்த பூமியில 40 நாள் வாழ்ந்தார். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு உயிர் தெழுந்தார் புசுன்னு போயிட்டார் மேலே, இது பேய் கதையாயிடும், அப்புறம் இது நம்பக்கூடிய விஷயமாவே மாறாது. ஏன் கிறிஸ்தவம் உலகம் முழுதும் வேகமா பரவச்சு சொல்லுங்க? ஏன்னா இயேசு 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமானார். 40 நாள் இல்லைங்க, இன்னைக்கும் தரிசனமாகிறார். இன்னைக்கும் சாத்தியமற்ற இடங்களுக்கு இயேசுவே போறார். நல்லா புரிஞ்சுங்க, போக முடியாத இடத்துக்கு அவரே போவார், உன்னை எதிர்பார்க்க மாட்டார். ஆனா போகக்கூடிய இடத்துக்கு நீ போய் தான் ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போற இடத்துக்கு போய் தான் ஆகணும். சொல்லக்கூடியவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். சொல்ல முடியாத போகக்கூடாத இடத்துக்கு அவரே போவார். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இவ்வளவு விழிப்பாக்குறீங்க? தூங்கினாலும் விழிப்பாக்குறாங்க சில பேர். தூங்கினாலும் நான் சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சவுலா இருந்தார். சவுலா இருக்கும்போது என்ன பண்ணாரு, ஒரு செம்ம கோபம், வெறியில சுத்துறாரு. எவனை பார்த்தாலும் அடி, இயேசுனாலே அடி அவனுக்கு. நீங்க போய் இயேசுனா நீங்க காலி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு உங்க கதைன்னு அர்த்தம். இப்போ இயேசுவை பத்தி யாருமே சவுல் கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இவங்கிட்ட யாரும் போய் நிற்கவும் முடியாது, இவனுக்கிட்ட யாரும் போய் என்னை பத்தி சொல்லவும் முடியாது. ஆனா
தாய் கருவில உருவாகுவதற்கு முன்பாக, உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாக இந்த சவுலை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிளான் பண்றாரு. உங்ககிட்ட யாரும் வந்து மோத முடியாது, உங்ககிட்ட யாரும் நிக்க முடியாது, நீ மோசமான ஆளுன்னு தெரியும், உன்னை நானே பார்த்துக்கிறேன்ட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. செம்ம வெறி பிடிச்சி, அதான் ஒரு ஊழியக்காரர் எழுதுறாரு, குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி உரும்பி கொண்டே போனாராம் சவுல். யாரை பார்த்தாலும் அடிக்கணும், கிறிஸ்தவனா தோலை உரிக்கணும், எங்கேயாவது ஜபன்னா விசாரிக்க அடி போல. தமஸ்குக்கு போறாரு, எல்லாரையும் கட்டி இழுத்துன்னு வரணும்னு. உயிர் தெரிந்த நம்முடைய அப்பா அவரை சந்திக்க பிளான் பண்ணிட்டாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தமஸ்குவின் வாயில்ல போறான், உயிர் தெரிந்த ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். 40 நாள் இங்கே வாழ்ந்தாருங்க. 40 நாளுக்கு பிறகு ஒரு பரலோகத்துக்கு போயிட்டாரு. போன பிற்பாடு சவுலை சந்திக்க இறங்கி வராரு. அடிக்கடி இறங்கி வந்திருக்காரு. இன்னைக்கு கூட நிறைய முஸ்லிம்களுடைய சாட்சியை கவனிங்க, இஸ்லாமியர்களுடைய சாட்சி. அவங்க கிட்ட யாரும் போய் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான்ல அதிகப்படியாய் வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. ரட்சிக்கப்பட்ட அநேக முஸ்லிம்கள் ஈராக்கில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய முஸ்லிம்களுக்கு அவங்க சொல்ற சாட்சி பாருங்க. நீங்க ஒன்னா யூடியூப்ல இருக்கு கேளுங்க. யாராவது ஒரு முஸ்லீம், நான் வயிற்று வலியில இருந்தேன், என்னை சுகமாக்குனார் இயேசு அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவரை நேருக்கு நேராக நான் பார்த்தேன், அவர் எனக்கு தரிசனமானார், அவரை நான் சந்தித்தேன். ஸோ சொல்ல முடியாத, சொல்லக்கூடாது, போக முடியாத இடத்துக்கு அவரே போவார். அப்படிதான் சவுலை சந்திச்சாரு. சவுலை சந்திச்ச உடனே அவன் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மாறின பிறகு அவன் இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு உலகம் முழுதும் சுத்தினான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவன் தாமதிக்கவே இல்லை. இந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தோடு என்ன பண்றாரு, போகிறார். அப்படி போகும்போது எல்லாருக்கும் சொல்றாரு. இப்போ ஒரே ஒரு காரியம் சொல்லணும், அதுதான் மெயின். ஈஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த பண்டிகை இருக்கு, அந்த செய்தியை சொல்லணும்னு அர்த்தங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆக்கடா மட்டனை, பிரியாணி, போடுற கோழியை, வெட்டுற மீனை அப்படி இல்லைங்க, சொல்லுடா இந்த செய்தியை, அதாங்க நியூஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லு. போயிட்டு நம்ம என்ன பண்றோம், சொல்லவே மாட்டோம். என்ன பண்டிகை? ஈஸ்டர். அவனுக்கும் தெரியாது ஈஸ்டர்னா, உனக்கும் தெரியாது நீ நான். அவனுக்கு சொல்லுங்க, இயேசு உண்மையாகவே உயிரோடு கூட எழுந்தார், உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியே போனவர் போலங்க, அடிக்கடி வந்தார், இன்னைக்கு வராரு சந்திக்கிறதுக்கு, தரிசனமாகிறார், அநேகரை வாழ்க்கையை மாற்றுகிறார். எல்லாரும் மலை இயேசு அந்த கல்லேயா மலை மேல நின்று அங்க பேசிட்டு இருக்காரு. சீசர் ஒரே நேரத்தில் 500 பேருக்கு தரிசனம் ஆறாரு. எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு வானத்துக்கு எழுந்தருளி போனார். உயிர்த்தெழுந்த ரட்சகர் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனார். இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேர் எழும்பி சொல்றாங்க. ரெண்டு தேவதூதர்கள் அவங்க சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை இதே பார்த்து நிற்காதீங்க, அப்படியே போயிட்டாருன்னு பார்த்து கொண்டிருக்காதீங்க. உங்கள் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பியும் வருவார். ஹல்லேலூயா. போனவர் போனபடியே வருவார். சொல்றதுக்கு செய்தி இருக்குது. எங்க ஆண்டவர் வந்தார், வாழ்ந்தார், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவங்களுக்காக மரித்தார். இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவங்களுக்காக மரித்தார்ல, எல்லாருக்கும் மரித்தார். ஆனா யார் விசுவாசத்தின் மூலம் அதை ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, இந்த ரட்சிக்கப்படுவாங்கன்ற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. கொஞ்சம் ஆழமா சொல்றேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? விசுவாசிக்கிறவெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவெல்லாம் விசுவாசிப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை உன்னுடைய ரட்சகராய் நீ விசுவாசிக்கிறாயா? இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கும்போது நீ மட்டும் ஏன் விசுவாசிக்கிற? ஏன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
நான் மாதிரி நியூஸை சொல்கிறேன், கையை தட்டி சிரிக்கணும், சந்தோஷப்படணும். அடேன்னு பார்த்துருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். யார் ரட்சிக்கப்படுவா? எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? இந்த செய்தியை கேட்கிறவங்க விசுவாசிப்பாங்க. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாரை தெரிந்து கொண்டு அவன் விசுவாசிப்பான், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். எல்லாம் விசுவாசிக்க முடியாது. நான் எவ்வளவு பேருக்கு சொல்றேன், ட்ரை பண்றேன், ஒண்ணு கூட விசுவாசிக்க மாட்டேங்குது. நானே சோர்ந்து போய் ஆண்டு சமத்தில் வரும்போது அவர் சொல்றாரு, கவலைப்படாத, உன் வேலை சொல்ற வேலை மட்டும்தான், நீ யாரையும் ரட்சிக்க முடியாது. உன் வேலை என்னது? சொல்ற வேலை. விலையை சேர்க்கிறவருடைய வேலை யாரு? அது ஏன் வேலை. யாருக்குள்ள விலையும் சிலதெல்லாம் ஆரம்பத்தில் கடினமா இருக்கும், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ரட்சிக்கப்படும், விசுவாசிக்கும். அப்ப சொல்லும், ஐயோ நான் முன்னாடியே சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி, நான் எடுக்கல, எவ்வளோ கோட்டை விட்டேன், நான் முன்னாடியே எடுத்துருக்கலாம் பொழுது. என்ன சொல்லுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. யாரையெல்லாம் தேவன் உலகத்தில் தெரிந்து கொண்டார், எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாதுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க மனப்பூர்வமாக இயேசுவை ரட்சகராக விசுவாசிப்பாங்க. இதை போட்டு சில பேர் குழப்பிக்குவோம், ஐயோ பைபிளில் இப்படி வரக்கூடாது, எல்லாருக்கும் கிடையாதாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் வருவாங்களாமே. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரு? ரெண்டு விஷயம் பண்ணுவான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ரொம்ப சிம்பிளுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவர் மேலே ரொம்ப அன்பு வைப்பான், அதான் அடையாளமே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ யார் மேலே ரொம்ப உயிரை வச்சிருக்கிற? சில பேர் சொல்றாங்க, என் ஒய்ஃப் மேலே தாங்க உயிரே வச்சுக்கிறேன். டேய், அந்த உயிர் வேல்யூ இல்லாமல் போயிடும்டா. அப்பா, உயிரை யார் மேலே வைக்கணும்? அவர் மேலே வச்சுக்கிறேன், அது பட்டுன்னு போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் மேலே உயிரை வைப்பான்? இயேசுவின் மீது உயிரை வைப்பான். எப்படி விசுவாசிப்பான் அவரை? உபத்திரமோ, துன்பமோ, வியாகுலமோ, பசியோ, பஞ்சமோ, நாசோ, மோசமோ, பட்டினியோ, நிர்வாணமோ, இவைகள் எல்லாவற்றிலும் எங்களில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. யாரும் அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. இந்த பின்மாற்றத்தில் போத அது கூட பாருங்க, தெரிந்து கொள்ளப்படாதது, அது உணர்ச்சி வசப்பட்டு வந்திருக்கும். பின்மாற்றம் அடையிறதுல எது கடைசி வரைக்கும் நிற்குது, அதாங்க தெரிந்து கொள்ளப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்ல, விசுவாசம் விட்டுறாத, தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருந்து விலகி போயிடாத. நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளரணும், அன்புல பெருகணும். அன்று மேல இருக்கக்கூடிய அன்புல என்ன பண்ணணும்? பெருகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சோ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த செய்தி, இயேசு பிறந்தார் என்கிற செய்தி அவர் முதல் வருகையை பத்தி சொல்லுது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அவர் இரண்டாவது வருகையை பத்தி சொல்லுது. அவர் திரும்ப என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதல் தீர்க்க தரிசனமா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல விஷயங்கள்ல காணப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுவார் என்பது பல விஷயங்கள்ல காணப்பட்டிருக்கிறது. அது அப்படியே நிழலாட்டமாய் காட்டப்பட்டிருக்கிறது, வார்த்தையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்க பலியிட கொண்டு போகும்போது அவன் ஒரு நம்பிக்கையோட கொண்டு போனான். இவனை போய் நான் என்ன பண்ணுவேன்? பலிபீடத்தில் வச்சு பலியிட்டு இவனை சாம்பல் ஆக்கிடுவேன், அந்த சாம்பல்ல இருந்து அவனை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் பிக்சர் அவன் கண்ணுக்கு வருது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய கண்ணில் அது பட்டுருச்சு. இயேசு வரப்போறாரு, நம்முடைய பாவங்களுக்காக பலியாக போறாரு. பலியாக போகிறவர் அப்படியே போக மாட்டார், அவர் மீண்டும் உயிரோட எழுப்புவார். இந்த செய்தி ஆபிரகாமுடைய மனசுல பதிஞ்சிருக்குது. அவன் சொல்றான், நான் ஈசாக்க பலியிடுவேன். நீங்க உதாரணமா ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 22:5 ஆபிரகாம் என்ன பண்றான்? ஈசாக்க பலியிட கொண்டு போகும்போது ஒரு விசுவாசத்தோட போறான். என்ன விசுவாசம் தெரியுமா? உயிர்த்தெழுதலின் விசுவாசம். உயிர்த்தெழுதல் எல்லாம் சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் உலகத்திலே யாராலும் அப்படி நம்ப முடியாதுங்க. ஏன்னா இதுவரைக்கும் யாரும் மரித்து என்ன பண்ணல, உயிரோடு எழும்பல. ஆபிரகாமுடைய காலத்துல, அப்படிப்பட்ட காலத்துல விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தோடு போனானா? வாசிங்க 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி
இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு, என்ன விசுவாசத்தோட சொல்றான் பாருங்க, திரும்பி வருவோன்றான். எதுக்காக வந்துக்கிறான் ஆபிரகாம்? ஈசாக்க பலியிட வந்துக்கிறான். முடிவு பண்ணிட்டு அவனை பலியிடணும்னு. எந்த தைரியத்தில் சொன்னான் திருப்பி வருவான்னு? அவன் சொன்னா, நான் ஈசாக்க பலியிட்டுருவேன். அவன் மேல வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன வாக்குத்தத்தம் இருக்குது? இவன் மூலம் உன் சந்ததி விலங்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா பலியா கேட்கிறாரு. இதுல ஏதோ சூட்சமனம் இருக்குது. என்ன சோதிக்கிறாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நம்ம கொடுப்போம் ஆண்டவருக்கு எதுனா, ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உணர்த்துறாரு, நான் கொடுப்பேன். கொடுக்கிற தேவன் எனக்கு திரும்பி என்ன பண்ணுவார்? அதையே ஆசீர்வதித்து 100 மடங்கா கொடுப்பார்னு விசுவாசிப்போமா? அவ்வளவுதான் நம்முடைய கடினப்பட்ட இருதயம், நம்முடைய சுருங்கி போன இருதயம் பல யோசிக்கும். பணத்தை கேட்கல, சொத்தை கேட்கல, பெரிய விஷயத்தை கேட்கல, சொந்த மகனையே கேட்டார் ஆண்டவர். என்ன விசுவாசம் பாருங்க. இவனை பலியிடுவேன், சாம்பல் ஆக்கிடுவேன், இந்த சாம்பல் இருந்து மீண்டும் அவனை உயிரோடு எழுப்ப என் தேவன் வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோட அறிக்கை பண்றோம். நாங்க போறோம், போயிட்டு திரும்பி வருவோம். இதை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அப்படியே பிக்சராகவே காமிக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் போங்க. எபிரேயர் 11 17 19 வரைக்கும். எபிரேயர் 11 17 19 வரைக்கும். மேலும் நல்லா புரிஞ்சுங்க, ஆபிரகாம் என்ன விசுவாசித்தான் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, நல்லா புரிஞ்சுங்க, ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது. இன்னைக்கு கூட நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கூட சோதிக்கப்படுவீங்க. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, சோதனையில தேவன் அப்படியே விட மாட்டாரு. பெரிய ப்ரொமோஷனோட தான் உன்னை ஆண்டவர் அனுப்புவாரு. சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும், டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும், பாழா போன மாதிரி இருக்கும், இழந்த மாதிரி இருக்கும். கவலையே படாத, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதுதான் கிறிஸ்தவம் என்பது ஹோப்லெஸ் ரிலிஜன் கிடையாது, ஹோப்லெஸ் மதம் கிடையாது. இது நம்பிக்கை ஊட்டக்கூடிய மதம். என்ன தெரியுமா? நீ என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், என்ன துக்கத்தில் இருந்தாலும், உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றிப்படுவார். உன் சூழ்நிலை மாறும், உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். கிறிஸ்தவம் மற்றதெல்லாம் சொல்லுது முடிஞ்சு போச்சுன்னு. உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் இருக்குதுங்க, செத்த பிறகு என்னங்க இருக்குது, ஒண்ணுமே இல்லைங்கன்றான். நம்ம என்ன சொல்றோம்? இல்லைங்க, நாங்க வாழுறோங்க, நாங்க சாவோங்க. எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். அவர் வரும்பொழுது மீண்டும் அவர் எங்களை உயிரோடு எழுப்ப போகிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார் என்று. அப்படி நம்பிக்கையோட மூஞ்ச வச்சுங்க, அப்படியே சுவாகமா வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுங்க. 40 நாள் உயிர்த்தெழுதலை கொண்டாடணும் நம்ம. அப்படியே மோகத்தை சுவாகமா வச்சுக்கிட்டு வெறும் வெஜிடேரியனை சாப்பிட்றோம் பிரதர், சாப்பிடு, நல்லது தான், உடம்புக்கு ஆரோக்கியம், தப்பு இல்லை, ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆனா கொண்டாடு உயிர்த்தெழுதலை. சாவு வீட்டில் இருக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்காத, நல்லா ட்ரெஸ் பண்ணு, பக்காவா ட்ரெஸ் பண்ணு, ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் ஸ்டான்லி எழுதுறாரு, அவர் ஸ்டான்லி சொல்றாரு, இந்த 40 நாள் நீங்க அவர் சொல்றாரு, 40 நாள் நம்ம ஒரு பொருத்தனோட வெள்ளை வெள்ளை போட்டுங்கன்றார். 40 நாளுக்கு நம்ம விட்டா அப்படியே பாரம்பரியமாக ஆகிடும். அதையும் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டுக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, இன்னும் நான் போடணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கோ, வெள்ளை வெள்ளையும் போடு, வித்தியாசமான போட்டு என்ன பண்ணு, தெருவில் ஊர்வலமா போ. இது என்ன ஊர்வலம்னா கிறிஸ்துமஸ் ஊர்வலம் இல்ல, இது ஈஸ்டர் ஊர்வலம், உயிர் தெழுந்தார் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஊர்வலம். அவருடைய பேப்லெட் என்கிட்ட இருக்குது, நான் பிரிண்ட் பண்ணியே கொடுக்குறேன் உங்களுக்கு, படிங்க. நான் சொல்லலாம், என் கருத்து இல்லை, அவர் சொன்னது. ஆர் ஸ்டான்லி அவர் சொல்றாரு, 40 நாள் வீட்டில் நான் பிரியாணி துண்ண மாட்டேன், சிக்கன், நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பிரியாணி சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்ற காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. நம்ம ஒரு வண்டியை ஹயர் பண்ணுவோம், பவனி போனோம்ல, என்ன பவனி, எப்போ போகிறோம்? வருஷத்துக்கு ஒரு முறை கும்பலோட கோயிந்தா போட்டு போகிறோம்ல. 40 நாள் பண்ணுறோம். 40 நாள் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? ஏறக்குறைய 35,000. சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சிம்பிள் செலவு. 40 நாள் நம்ம ஒரு வேனை போடுறோன்னா எப்படி இருக்கணும் பாருங்க. எல்லா இடத்துக்கும் போகிறோம், நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்தாருங்கிற செய்தி எப்படி கொண்டு போனோம்? ஒயிட் அண்ட் ஒயிட்டு. நல்லா பூ வச்சுக்கோ, எல்லாம் நல்லா நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, கொண்டாடு உயிர் தெழுதலை. அல்லேலூயா. பூ வச்சுக்கிறவங்களாம் சந்தோஷப்படுறாங்க.
நல்லா கொண்டாடு. நான் சொல்லங்க, இது என் கருத்து இல்லை, அவர் சொல்றாரு, அதனால சொல்றேன். அவர் சொல்றது அப்படியே சொல்றேன், இது உண்மை. நீங்க படிங்க, அந்த பேப்லெட் என்கிட்ட இருக்குது. நீங்க படிச்சு யார் படிச்சுங்களே தெரியல, எனக்கு அமிச்சாரு, நான் படித்தேன். எத்தனை வாட்டி படித்தேன்? அந்த புக்கை 3 முறை படித்தேன். முதல்ல 2 முறை படித்தேன், ஒரே இடத்துல உட்காந்து படித்தேங்க. வேற வழி இல்லை, படுறேன்னா அது அப்படியே என்னை இழுத்துனே போகுது. அப்படியே படிக்கணும். அவர் சொல்றாரு, முதல்ல இந்த கிறிஸ்மஸ் நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க? கேரள் போறீங்க. குருத்தோலை அன்னைக்கு பவனி போறீங்க. ஈஸ்டர் அன்னைக்கு என்ன பண்றீங்க? நல்லா தின்னுட்டு தூங்குறீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? ஈஸ்டர் பவனி போங்கன்றார். பண்ணலாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பண்ணலாமா? நான் ரெடிங்க. நான் அதான் பிள்ளைங்கிட்ட கூட சொன்னேன்ப்பா, ஈஸ்டர் அன்னைக்கு ஈவினிங் சும்மா தானே இருக்கிறோம், ஒரு 4 இருந்து 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நம்ம எல்லாம் அப்படியே ஒரு சுற்றி வருவோம். நல்லா எல்லாம் ட்ரெஸ் பண்ணிங்க, நல்லா பக்கவா இருங்க. அப்படியே ஒரு பாட்டு பாடினே போவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா பாடினே போவோம். எல்லாருக்கும் கேட்கட்டும் இந்த செய்தி. சொல்ல வேண்டிய செய்தி இயேசு பிறந்தாருங்கிற செய்தி மட்டும் இல்லைங்க, இயேசு மரித்தாருங்கிற செய்தி மட்டும் இல்லைங்க. மிக முக்கியமா இந்த உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி, இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். மரித்த இயேசு அப்படியே போகவில்லை, அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அப்படியே போயிட்டு பாருங்க. இது வரைக்கும் நான் பேசுறது 7 பாயிண்ட் தான் பேசிக்கிறேன், இன்னும் 80 பாயிண்ட் மிச்சமா இருக்குது. அதனால தான் சொன்னேன், இதை எப்படி போதிக்கணும், சீரியலாக போதிக்கணுன்ட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லப்பட வேண்டிய செய்தி என்னங்க? இயேசு பிறந்தார், ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறது இல்லை. இயேசு செத்தார், அப்படியே சோகமா 40 நாள் தூங்குறது இல்லை. சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? உயிரோடு எழுந்தார் இயேசு. இதைத்தான் கொண்டாடணும், இதைத்தான் உலகத்துக்கு சொல்லணும், இதைத்தான் உலகம் கேட்கணும். இதைத்தான் சீசர்கள் சொன்னாங்க. சீசர்கள் சொன்ன செய்தி என்ன? இயேசுவானவர் வேத வாக்கியங்கள் படி நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து வேத வாக்கியங்கள் படி உயிர்த்தோடு கூட எழுந்தார். அது எப்படி ஆரம்பிக்கிறாரு? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒப்புவிக்கிறதுமான சத்தியம் என்ன, சுவிசேஷம் தெரியுமா? இயேசு என் பாவத்துக்காக செத்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அடிஷனலா இன்னொன்று சேர்க்கிறேன்னா, அவர் போனவர் நல்லோரையும் தீயோரையும் நியாயத்திற்கு திரும்பவும் வர போகிறார், நியாயத்திருப்பார். இது இந்த 3 செய்தி இல்லாம எப்ப பாரு இயேசு தலைவலியை சுகமாக்குவார், தலைவலியா இங்கே வா, அதுக்கு மோகன்ராம் கிட்ட போ, அனாசின் மாத்திரை கொடுப்பார். இதுவா சுவிசேஷம்? இயேசு உனக்கு பணம் கொடுப்பார், நல்லா உழ சம்பாரி, பணம் வரும். ஏன்னா உன் பிரயாசத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு மேஜிக் பண்றவர் இல்லை, மிராக்கிள் ஒர்க்கர். அன்னு சொல்றாரு, நீ இப்போ உழ, உனக்கு தருவேன். பணம் கொடுக்கறதுக்கும் சுகம் கொடுக்கறதுக்கும் மட்டும் இல்லைங்க, இயேசு கொடுப்பாருங்க. சுவிசேஷம் ஆனா அது கிடையாதுங்க. சுவிசேஷம் என்ன தெரியுமா? நீ பாவி, நீ செய்யற பாவம் உன்னை வாதிக்கும், உன்னை பாவம் உன்னை கொல்லும், உன்னை பின்தொடரும். நிச்சயமா உன் பாவம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போவோம். அந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக அவர் பலியானவர். இந்த உலகத்தில் நீ பரிசுத்தமா வாழ்வதற்கான கிருபையையும் பலனையும் கொடுக்கிறதுக்கு மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார். என்ன அற்புதமான செய்தி! என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, மறுபடியும் உலகத்துக்கு போக போறோம், பிசாசு சோதிக்க போறான், பாவத்தில் விழுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி விழாதபடி உன்னை காக்கிறதுக்கு தான் நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். அதனால தான் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன சொல்றாரு? என் புள்ள, ஐயோ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க பிதாவே, பரிந்து பேசுறாரு, ஸ்ட்ரென்தன் பண்றாரு நம்மள. நல்லா புரிஞ்சுங்க, பாவத்திலிருந்து நம்மளை மன்னிக்கிறவர் மட்டும் இல்ல, பாவத்தை ஜெயிக்க பலன் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் உயிர் தெழுந்த வேலை என்ன வேலை? பாவத்தை ஜெயிக்க பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், என்கரேஜ் பண்றாரு. என் பிள்ளைங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறாரு, அவர் அவங்களுக்கு சொல்லுவார், கண்டிப்பாக இந்த பாவத்தை என் பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, சான்ஸ் கொடுங்க, சான்ஸ் கொடுங்க. சில பேர் இன்னும் தோத்துன்னு தான் இருக்கிறீங்க. எப்போ ஜெயிக்க போறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பழைய மனுஷனை அவருடைய செய்கையை கலைந்து போடுங்கள். ஞானஸ்தானம் என்றது என்ன? பழைய ஆளை கலைந்து போடுவது, புது சட்டையை போட்டுக்கிறது, இயேசுவை தரித்து கொள்வது, மென்டலை மாத்துறது, மைண்டை மாத்துறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞானஸ்தானம் வேற ஒன்றும் இல்லை, இது விசுவாசத்தில் செய்யக்கூடிய செயல்.
பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளை என்ன பண்ணணும்? கலைந்து போட்டுறணும். போட்டுட்டு ராமன் சொல்லுங்க, புதிய மனுஷனை கொடுங்க. புதிய மனுஷனை என்ன பண்ணுவது? தரித்துக் கொள்வது. இனி நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பலப்படுத்துவார். அதுக்கு தாங்க உட்கார்ந்து இருக்காரு. உயிர் தெழுந்த ரட்சகர் என்ன பண்றாரு? அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. உயிர் தெழுதல் பெனிஃபிட்னா தெரியுமா? நிறைய இருக்குதுங்க. நம்மளை மகிமை அடைய பண்ணுவாராம். அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்மளை மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைய பண்ணும். நம்மளை ஒரு நாளும் விட்டுற மாட்டாரு. உன்னை தோத்து போக விட மாட்டார். நீ எங்க விழுந்தியோ அதே இடத்துல உன்னை திரும்பவும் எழுப்பி நிற்க வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பர்ஃபெக்டா நிறுத்துற வரைக்கும் அங்க வேலை செய்துகிட்டே இருப்பார். மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ இருக்கிற நிலையிலே இருக்க மாட்டே. நல்லா புரிஞ்சுங்க, நீ இருக்கிற நிலையில இருக்க மாட்டே. மெச்சூர் ஆகிக்கினே இருப்ப, வளர்ந்து கொண்டே இருப்ப. கிறிஸ்தவர்கள் யாருன்னா பரிசுத்தத்தில் வளருவார்கள். ஏன்னா அதுக்கு தான் அவர் உயிர் தெழுந்தார். ஏன் உயிர் தெழுந்தார்? உயிர் தெழுந்தேன் உங்களுக்கு எல்லாம் தரிசனம் ஆனால் பிதாவின் வலது பரிசுத்தர் ரொம்ப நேரம் உட்காந்து இல்லைங்க, அவர் வேலை பண்றாங்க. பிரதான ஆசாரியராய் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தேவைப்பட்டா உங்களை வந்து சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களில் அவருடைய பிரசன்னம் நம்ம அறையை நிரப்போம். இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போகிறோம். பாட்டு பாடும்போது பாருங்க, அவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பும். அவர் வந்துடுவார். அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்னா மகிமையோடு கூட இருக்கிறார். நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, there's a feeling in the air, God is everywhere and his resurrection power. அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாட போறோம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, சொல்ல வேண்டிய செய்தி உயிர்த்தெழுந்த செய்தி. அடுத்து நிறைய இருக்குது. டைம் கிடைக்கும் போது பேசுறேன், இப்ப டைம் கிடையாது. ஏன்னா நம்ம கம்யூனியன் இருக்குது, நமக்கு ஞானஸ்தானம் இருக்கு, நிறைய இருக்குது. அடுத்த முறை சான்ஸ் கிடைக்கும் போது தொடர்ந்து பேசுறேன். இப்ப நம்ம பாட்டு பாட போறோம். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம செத்த இயேசு இல்லைங்க, மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்த ரட்சகரை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பாடலை நம்ம பாட போறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். கம்யூனியனுக்கு அப்ப நம்ம எல்லாம் ஆயத்தம் ஆயிடுவோம். கர்த்தருடைய திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாவோம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். நல்ல மகிழ்ச்சியோட எழுந்திருங்க. மகிழ்ச்சியோடு எழுந்திருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம்.